ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அப்துல். இன்றைக்கி கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். இது நம்ம ஆல்ரெடி நடத்தி முடிச்ச டாபிக் தான், பட் அது ரொம்ப பழைய வீடியோவாக இருக்குது. ஸோ எனக்கே பார்க்க பிடிக்கல, ஓப்பனாக சொல்லணுன்னா. சரி, ஓகே, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு மறுபடியும் நம்ம இதை ரீடீச் பண்ணுறோம். ஓகே, எஸ், கண்டிப்பாக அந்த கிளாஸை விடவும் இந்த கிளாஸில் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ண போகிறோம். அதிகமான தியரியை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். எஸ், என்னென்ன சொல்கிறோமோ எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, சைட்டில் நம்ம அதை அப்டேட் பண்ணிடுவோம். எஸ், நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் யூனிட் நம்பர் 1 solution of equation and solution of equation. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ரூட்ஸ். ஓகே, ஃபைண்ட் ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணுற கான்செப்ட் தான். ஓகே, எஸ், இந்த ரூட்டை என்னென்ன மெத்தட்லலாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வே ஐட்ரேஷன் மெத்தட். செகண்ட் வே பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தட். நியூட்டன் ராப்சன் மெத்தட். சார், நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தட்னு போட்டேன். நியூட்டன் ராப்சன் மெத்தட். இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தடில் இருக்கிற ஹிண்ட்ஸ் எல்லாம் எழுதி போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? மெத்தட் ஆஃப் டேஞ்சன்ட். இதனுடைய ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2. ஓகேவா, ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். அண்டு கண்டிஷன், எஸ், கண்டிஷன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிஷன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இதே நோட் பண்ணிக்கோங்க. மாடுலஸ் f of x dot f double dash x less than or equal to modulus f dash of x whole square. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. எஸ், இந்த பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அண்டு நியூட்டன் ராப்சன் மெத்தடுடைய இந்த ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரகுலா ஃபால்சியோட ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, ஸோ அதை எழுதி போடலாமா? ஃபஸ்ட் நம்ம தியரியெல்லாம் பார்த்துருவோம், அப்புறமா நம்ம என்ன செய்யலாம், இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எஸ், என்ன நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தட் கன்வர்ஜென்ஸ் நியூட்டன் ராப்சன் மெத்தட் என்ஆர்னு போட்டுக்கலாம். மெத்தட் கன்வர்ஜென்ஸ் இஸ் faster than Raghulla-Falsi method. அது என்ன ரகுலா-ஃபால்சி மெத்தட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ரைட், இதனுடைய ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். xn+1 equal to f of xn minus f of xn divided by f dash of xn. ஓகேவா, ஸோ இதெல்லாமே நீங்கள் நியூட்டன் ராப்சன் மெத்தடில் படிச்சிருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ், ஹிண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து இதில் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரகுலா-ஃபால்சி மெத்தட்.
ரகுலா-ஃபால்சி மெத்தட் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், ரூட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஓல்டு மெத்தட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெத்தட், ஒரு ஓல்டு மெத்தட். இதை வந்து மெத்தட் ஆஃப் சோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் சோட்ஸ் ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கா? யா, மெத்தட் ஆஃப் சோட்ஸ். அப்புறம் இதனுடைய ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ முன்னாடி சொன்னது தான், நியூட்டன் ராப்சன் மெத்தடுடைய கன்வர்ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரகுலா-ஃபால்சியோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைட், இப்போ இதனுடைய ஃபார்முலா. எஸ், ரகுலா-ஃபால்சி மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஃபார்முலாவும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனால் ரொம்ப முக்கியம் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு மற்ற ஃபார்முலா படிக்கக்கூடாதுலாம் இல்லை. இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க, மற்ற ஃபார்முலாவும் படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா அவஸ்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ரூட்ஸை வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரகுலா-ஃபால்சி மெத்தடுடைய ஃபார்முலா எழுதிக்கோங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சதுக்காக மட்டும் இதை எழுதிக்கோங்க, ஓகேவா? இதை நம்ம அப்ளைலாம் பண்ண போகிறது இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு, நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக படிங்க, ஓகே? ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஃப்பி மைனஸ் எஃப்ஏ, ஓகே? சேம் தான், மேலேயும் எஃப்பின்னு போட்டுக்கோங்க, மைனஸ் எஃப்ஏனே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் மாற்றி போட்டுங்க, இங்கே ஏ இங்கே பி, அவ்வளோதான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரகுலா-ஃபால்சி. எஸ், இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சீகண்ட் மெத்தட், பைசெக்ஷன் மெத்தட் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இது இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். சீகண்ட் மெத்தட், இதில் உள்ள ஃபார்முலாவை மட்டும் படிச்சுக்கோங்க. இதில் வேறு எதுவும் பெருசாலாம் தேவையில்லை. இதில் உள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா xn+1 ஈக்குவல் டு fxn மைனஸ் fxn மைனஸ் f(xn மைனஸ் 1), fxn வெயிட் பண்ணுங்கள், இது அப்பப்போ ஏதாவது க்ளோ ஆகிட்டே இருக்கும். fxn மைனஸ் 1, எஸ், fxn மைனஸ் சாரி கொஞ்சம் கேப் விட்டால் ஈஸியாக இருக்கும், மைனஸ் f(xn மைனஸ் 1), இதை போட்டுக்கோங்க. அப்படியே மாற்றிடுங்க, என்ன xn மைனஸ் 1, சாரி மைனஸ், இந்த மைனஸ் 1 ரொம்ப கவனம். வெயிட், xn மைனஸ் 1 மைனஸ் 1 xn, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து படித்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஜஸ்ட்டு எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சால்வ் பண்ணணும்ல, தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, முழிக்கக்கூடாதுல்ல. அதனால் வந்து இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே வந்து படித்து வச்சுக்கோங்க. அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறது நியூட்டன் ராப்சன் மெத்தடுடைய இந்த ஃபார்முலா, இதை மட்டும் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை அப்போ படிக்கக்கூடாதுங்கடா, இதையும் படிக்கணும். எல்லாத்த விட இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா? எஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து டவுட் வரும், சார் இந்த இது சொல்லியிருந்தீங்களா சார், சொல்லியிருந்தா ஃபைண்டிங் ரூட்ஸில் வந்துட்டு ஐட்ரேஷன் மெத்தடு, நியூட்டன் ராப்சன் மெத்தடு, ரகுலா-ஃபால்சி மெத்தட் சொன்னீங்க, சீகண்ட் மெத்தட் சொன்னீங்க, பைசெக்ஷன் மெத்தட் நான் படித்தேன் சார், இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். இது ப்ரைமரியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய மெத்தட்ஸ், ஓகேவா? இதுலேயுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நியூட்டன் ராப்சன் மெத்தட் மட்டும் தான் மெயினாகவே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். மற்ற மெத்தட்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து இதில் வந்து பயந்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஐட்ரேஷன் மெத்தட் இருக்கா, ஐட்ரேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1.668 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது அப்படின்னா, நியூட்டன் ராப்சன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா 1.702 இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேவா? அதுவே ரகுலா-ஃபால்சியில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 1.699 இந்த மாதிரி கிடைக்கும். அதுவே சீகண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 1.688
9, 7 இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து நான் நிறைய சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பொதுவாக அவங்க ரூட்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ரூட்டை வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த மெத்தட் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இது ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மட்டும் தான். ஜஸ்ட் இந்த தியரி மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எழுதுறதா இருந்தால் எழுதிக்கலாம், எழுதலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் கிளாஸ். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், பைசெக்ஷன் மெத்தட் இருக்குது, இன்னும் நிறைய மெத்தட்லாம் இருக்க தான் செய்யுது. அதை எல்லாமே ஃபஸ்ட்டு முக்கியமான அந்த டாபிக் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, டான்செட் இப்போ வரப்போகுது, டான்செட் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி டான்செட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கேட் எக்ஸாம்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நீங்கள் டான்செட் படிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.